ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டு சால்வ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் 2x. ஆக்சுவலா ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னோம். அந்த ஹையர் ஆர்டர்ல இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் வந்து இட் இஸ் 2. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குடுத்தாங்கன்னா, நம்ம இத எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, let d square y by dx square can be written as d square y and 4y written as it is equals to e power minus 2x. So இப்போ அடுத்த ஸ்டெப்ல y நான் காமனா வெளிய எடுக்கிறேன். So I'll be getting d square plus 4 of y is equals to e power minus 2x. So இந்த மாதிரி differential equation நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா, we will be getting the answer, that is solution, as y is equals to complementary function plus particular integral. காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் இங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கணும். ஸோ இங்க நமக்கு குடுத்திருக்கிற கொஸ்டின்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா, இட் இஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. அதாவது நான் பர்ட்டிகுலரா இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் m இன்ஸ்டெட் ஆஃப் d. அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா என்ன வரும்? ஐ வில் பி கெட்டிங் m ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0. So from this, m square is equals to minus 4, m is equals to plus or minus 2i. So this can be written as 0 plus or minus 2i. So இனிமே ரூட்ஸ் வந்து என்னன்னா அன்ரியல். அன்ரியல்னா இந்த ரூட்ஸ்ல இருந்து நம்ம ரியல் பார்ட்ட வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். இமேஜினரி பார்ட்ட வந்து நம்ம வந்து பீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகே, எனிவே. ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் e பவர் ஆல்ஃபா எக்ஸ், தட் இஸ் e பவர் 0x into a cos beta x, that is 2x plus b sin beta x, that is 2x. ஸோ இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் ஃபைனலா எழுதணும்னா, you will be getting a cos 2x plus b sin 2x. ஸோ இதான் வந்து நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இட் இஸ் a யூசுவல் ப்ரொசீஜர். ஏன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு, நம்ம கொஸ்டின்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட நோட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து இந்த கொஸ்டின்ல நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல e பவர் மைனஸ் 2x இருக்கு. தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் இருந்தா, நம்ம பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, 1 பை இந்த டினாமினேட்டர்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன போடணும். தட் இஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 4 இத நம்ம போடணும். சரிங்களா? இன்டு இ பவர் மைனஸ் 2x. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டினாமினேட்டர ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியுமான்னு பார்க்கணும். பட் ஹியர் அன்பார்ச்சுனேட்லி வி கான்ட் ஃபேக்டரைஸ் திஸ் டினாமினேட்டர். ஸோ நம்ம டைரக்ட்டா வந்து அடுத்த ஸ்டெப் போயிரலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் d we have to substitute what? This minus 2. Substitute பண்ணனா என்ன வரும்? 1 by minus 2 the whole square plus 4 into e power minus 2x. So அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? 1 by 4 plus 4 into e power minus 2x. So our final particular integral is e power minus 2x by 8. So this is our particular integral. So இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதணும்னா, ஆல்ரெடி கொஸ்டினோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். y is equals to காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனையும் பர்ட்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணா
ஃபைனல் ஆன்சர் வந்துரும். ஸோ நம்மளோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் வந்து இஸ் a cos 2x பிளஸ் b sin 2x பிளஸ் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 8. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். So we'll meet in the next video. Thank you so much. Stay tuned.